சார் என்ற ஒரு வார்த்தை திமுகவின் உள்ளங்கையில் நடுக்கம். அரசியல் சூழ்நிலை சுழற்சி மாற்றும் புயலாக மாறியிருக்கிறது. தேர்தல், போலி வாக்காளர்கள், விஜயின் உதவி அனைத்தையும் சுட்டிக்காட்டிய பரபரப்பு பேச்சு. தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது திமுகவின் தேர்தல் நிலைமை, வாக்காளர் பட்டியல் விவகாரம் மற்றும் நடிகர் விஜயின் நிதியுதவி தொடர்பான விவகாரங்களை பற்றிய பரபரப்பான கருத்துக்களை வெளியிட்டார். இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழகத்திற்கு வருகை தரும் நிகழ்வை முன்னிட்டு பாஜக சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதாகவும் அவர் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருப்பதாகவும் நயினார் தெரிவித்தார். அப்பொழுது பல்கலைக்கழக சம்பவத்திற்கு பிறகு சார் என்ற ஒரு சொல் திமுகவிற்கு பயத்தை ஏற்படுத்துகிறது என அவர் விமர்சித்தார். சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுக எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்னைக்கு திமுக கூட்டணி. இது ஒரு பொதுவான மரியாதை சொல் என்றாலும் திமுகவின் மனநிலையை பிரதிபலிக்கும் வகையில் அவர் இந்த கருத்தை முன்வைத்தார். வாக்காளர் கணக்கெடுப்பு தொடர்பாக நேரு காலத்தில் இருந்தே இது நடைமுறையில் இருப்பதாகவும், பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களில் 30 லட்சம் பேர் இடம்பெயர்த்து விட்டதாகவும், மீதமுள்ளவர்கள் இறந்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் கொளத்தூர் தொகுதியில் 900 வாக்குகள் அதிகமாக உள்ளன என்பது போலி சேர்க்கையின் சாத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது என்றும், திமுக அமைச்சர்கள் இதை தெரிந்து கொள்ள நேரிடுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர் என்றும் அவர் கூறினார். இந்த கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசே நடத்துகிறது என்பதால் திமுக ஏன் நடுக்கம் அடைகிறது என்பது அவரது கேள்வி. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தோர் பட்டியலை நீக்குதல், இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா 65 லட்சம் பேர் அங்க, அதுல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதுல 30 லட்சம் பேர் ஊர்லயே ஆள் இல்ல. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்க எல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனா இப்ப குளத்தூர் தொகுதியில மட்டும் 9000 வாக்குகள் அதிகமா இருக்கு. இது தேர்தல் நேரத்தில் திமுகவின் நம்பிக்கையை சோதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. வாக்காளர் பட்டியல் விவகாரம் தேர்தல் வெற்றிக்கான வாய்ப்புகள், போலி சேர்க்கை குறித்த சந்தேகங்கள் எழுப்புகிறது என்று அவர் விமர்சித்தார். மேலும் நடிகர் விஜய் கொடுத்த 20 லட்சம் நிதி உதவியை ஒரு பெண்மணி திருப்பி அனுப்பிய சம்பவம் குறித்து நயினார் நாகேந்திரன் மனிதநேயமான விளக்கத்தை அளித்துள்ளார். சிலர் உதவியை மனமின்றி ஏற்க மறுப்பார்கள், சிலர் யாரிடமும் உதவி வாங்காமல் வாழ விரும்புவார்கள் என அவர் கூறினார். அந்த பெண்மணியின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், இது விஜயின் உதவியை மறுப்பதாக அல்ல என்றும் அவர் விளக்கினார். இது அரசியல் விமர்சனத்துக்கிடையில் ஒரு தனிப்பட்ட மனிதநேயம் கலந்த பார்வையாக அமைந்தது. இந்த பேச்சு சாதாரண அரசியல் விமர்சனம் அல்ல, இது எதிர்க்கட்சியின் நரம்பை நெரிக்கும் அரசியல் தாக்கம். சார் என்ற சொல், வாக்காளர் என்ற எண்ணிக்கை, விஜய் என்ற உதவி, மூன்றும் சேர்ந்து 2026 தேர்தல் மேடையில் ஒரு புதிய திருப்பத்தை உருவாக்கும் என்றும் நயினார் நாகேந்திரனின் வார்த்தைகள் அரசியல் சூழ்நிலையை சுட்டெரிக்கும் தீக்குச்சியாக மாறியுள்ளது. அதாவது நிறைய பேர் பணம் கொடுக்கிறது, உதவி செய்யறது நோக்கத்தோட கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம்.